நீங்க நிவாரண உதவிகள் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. எத்தனை கேம்ப்ஸ் முதல்ல போட்டீங்க? நீங்க எத்தனை கேம்ப் போட்டு எத்தனை மக்களை காப்பாத்துனீங்க? திருவண்ணாமலை போன்ற நிலச்சரிவு போன்ற பகுதிகள் ஏற்படும் தெரியுதுல்ல. நம்ம என்ன சொல்றேன்னா, இனிமேலாவது நீங்க மலையடி வாரங்கள்ல இருக்கிறவங்க, ஆற்றங்கரை ஓரம் இருக்கிறவங்கள நீங்க கொண்டு போய் கேம்ப்ல முன்னாடி ஷிஃப்ட் பண்ணுங்க. மழை எப்படி வரும் திடீர்னு மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. 50 சென்டிமீட்டர் கூட மழை பெய்யுங்க. தென்பண்ணை ஆற்றில் இப்போ 2 பக்கம் கரைகளை பார்க்குறோம். தென்பண்ணை ஆற்றில் எப்போ வேணாலும் தண்ணி வரும்னு சொல்லி பார்க்குறோம். இல்ல உடனடியாக துணை முதலமைச்சர் களத்துக்கு போறாரு. நீங்க முதலமைச்சர் போயிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்றீங்க கேட்டீங்களா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நடந்த பிறகு ஒரு பெரிய மழை வந்த பிறகு, ஒரு டிசாஸ்டர் வந்த பிறகு களத்துக்கு வர்றாங்கல்ல, அதை மறுபடியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி, அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்ல. இந்த 2004 சுனாமிக்கு பிறகுதான் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம சட்டமே வருது. ஓவராலா சட்டம் வருது. அதற்கு பிறகுதான் அதுல சட்டத்தில் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 3 மாதமும் கலெக்டர் தலைமையில், அது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் உட்காந்து பேசணும். ஒட்டுமொத்தமாக ஸ்டேட்டுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தலைவராக முதலமைச்சர் இருக்கின்றார். நான் என்ன கேட்கிறேன், எவ்வளவு வாட்டி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங்ஸ் போட்டிருக்கோம்? போட்டதே கிடையாது. தூத்துக்குடியில் ஒரு பாடம் என்ன கத்துக்கிட்டீங்க? அந்த பாடத்தை நீங்க திருப்பத்தூர்லயோ ஊத்தங்கரையிலயோ இல்ல வாணியம்பாடியில என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க நம்ம கேள்வி கேட்கிறோம்.